கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு உள்ளதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கையில் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா? அல்லது உலக காரியங்களை குறித்து, உலக சிற்றின்பங்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து நாம் கவலையோடு இருக்கிறோமா? தேவன் நம்மை மகிழ்ச்சியாக இருக்க அழைத்திருக்கிறார். நம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் சத்ருவானவன் பல காரியங்களை கொண்டு வந்து, கவலைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அதுவே நமக்கு பலன். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்வது தேவ சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யும் போது நாம் பிதாவின் சித்தம் செய்கிறோம். ஹல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பலிகளை தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், நன்மை செய்வோம். வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலுமே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம். இடைவிடாமல் ஜெபம் செய்வோம், நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்தாரோ அதே போல நாமும் நன்மை செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதுமே கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா லபா ரஷபா லகா ரத ரஷே லேதேனே மகாதரபல்லா ரீபா கேரே ஷேகே லேதேனே மகாதரபல்லா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பழி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. அந்நாளை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நன்மைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சோர்வோடு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. இப்படியே சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே இப்படிய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொருவரையும் இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிட்டே பிரிவினையோடு பிரச்சனையோடு நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. என் தேவன் சமாதானத்தை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அந்த குடும்பங்களை முழுவதுமாக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இப்படி இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் கட்டப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் எங்களுக்கு தங்குவதற்கு இடமும் கொடுத்த எங்களை பாதுகாத்து பராமரித்தவரே துதிக்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிருங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளும் இப்படியே ஆளுகைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். முடிய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.